உண்ணாவிரதம். இந்தியா முழுக்க பல இடங்கள்ல, பல காலகட்டங்கள்ல உண்ணாவிரதம் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒவ்வொருத்தவங்க அந்த ஒரு விஷயத்த தலைமையேற்று நடத்துவாங்க. நெறைய விஷயங்கள் உண்மையாலே நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அதாவது நெறைய உண்ணாவிரத நிகழ்வுகள் நல்லபடியாவே முடிஞ்சிருக்கு. இப்போ ரீசென்ட்டா இந்த சோனம் வாங்சுக் நீங்க பார்த்திருப்பீங்க. சோனம் வாங்சுக்க தொட்டு நெறைய பேர் இது மாரியான காரியங்கள்ல ஈடுபட்டுருக்காங்க. நெறைய பேர் நல்ல காசுக்காக ஈடுபட்டுருக்காங்க. இது நடக்கணும், அது நடக்கணும் அப்படின்றதுக்காக உண்ணாவிரதத்துல ஈடுபட்டுருக்காங்க. 16 வருஷமா தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்த நிகழ்வுகளும் இங்க இருக்கு. காந்தியடிகளை தொட்டு அதுக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, இதுக்கு அப்புறமாவும் சரி உண்ணாவிரதம் இந்த அஹிம்சை முறையில அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடிய இது மாரியான விஷயங்கள் பல காலகட்டங்கள்ல, பல இடங்கள்ல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. தமிழகத்திலயும் ஏகப்பட்ட முறை உண்ணாவிரதமானது நடந்திருக்கு. தமிழகம் தமிழ்நாடா மாறணும் அப்படின்றதுக்காகவும் உண்ணாவிரதம் நடந்திருக்கு. இறந்தும் போயிருக்காங்க. அதுக்கப்புறமாவும் பல உண்ணாவிரத நிகழ்வுகளானது நடந்திருக்கு. 2 பெரிய ஆளுமைகள். இப்ப நாம பார்க்க போறது 2 பெரிய ஆளுமைகள் செஞ்ச உண்ணாவிரதம் போர். அது குறித்து தான். ஒரு பக்கம் அயர்ன் லேடின்னு அழைக்கப்படக்கூடிய அம்மா, ஜெயலலிதா அம்மா. இன்னொரு பக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செஞ்ச உண்ணாவிரதம். இவங்க 2 பேருமே உண்ணாவிரதம் செஞ்சிருக்காங்க. 2 பேருமே உண்ணாவிரதம் செஞ்சிருக்காங்க. ந இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கருணாநிதி அவர்கள் செஞ்ச உண்ணாவிரதம் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செஞ்ச உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா, அது தெரிவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செஞ்ச அந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா, அது வரலாற்று சிறப்பு மிக்கது. அந்த உண்ணாவிரதம் மூலியமாக அவங்க என்ன செய்யணும்னு நெனைச்சாங்களோ, அத செஞ்சு காமிச்சாங்க, சாதிச்சாங்க. அதனால அந்த விஷயத்தை குறித்து பெருசா இங்க யாரும் பேச மாட்டாங்க. பட் கருணாநிதி அவருடைய உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா, அது ஏன் இன்றளவும் பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்குன்னா, கலைஞர் அவர்கள் செஞ்ச சம்பவம் அப்பேற்பட்ட ஒரு சம்பவம். உண்ணாவிரதம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த உண்ணாவிரத கான்செப்ட்டயே டோட்டலா அச்சி நவுத்தி விட்டாரு. டேமேஜ் பண்ணி விட்டாரு. உண்ணாவிரதத்துடைய சோலையே முடிச்சு விட்டாரு. இதுக்கப்புறம் யாராச்சும் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு தமிழகத்துல யாராச்சும் கிளம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பா கருணாநிதி அவர்கள் செஞ்ச அந்த ஒரு உண்ணாவிரதம் தான் ஞாபகத்துக்கு வரும். உண்ணாவிரதம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு அஹிம்சையான புரொடெஸ்ட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் காமெடியா மாத்திட்டாரு. கன்டென்ட்டா மாத்திட்டாரு. மீம் கன்டென்ட்டா மாத்திட்டாரு. கருணாநிதி அவர்கள் செஞ்ச அந்த ஒரு காரியத்தினால, அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறுனதுனால, இன்றளவும் எல்லாருமே கலாய்க்கிறதுனால தான், பல பேருக்கு கருணாநிதி அவர்கள் செய்த அந்த ஒரு உண்ணாவிரதமானது நினைவுல இருக்கும். பட் ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச அந்த ஒரு உண்ணாவிரதம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ நாம ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச உண்ணாவிரதம், அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள், அப்புறம் நம்முடைய கலைஞர் அவர்கள் செஞ்ச உண்ணாவிரதம், அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள். இது 2த்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இரும்பு பெண்மணி என அழைக்கப்படும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செய்த அந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா, அது கடுமையான தவம் போன்றது. பட் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த இந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா, அது இன்டிமேட்டன்ட் ஃபாஸ்டிங் மாரி. அதாவது காலை உணவு முடிச்சதுக்கு அப்புறமா மதிய உணவு வரும் இல்லையா, அது இடைப்பட்ட நேரத்தில ஒரு கேப் இருக்கும் பாருங்க. அந்த அந்த கேப்ல மனுஷன் உண்ணாவிரதம் இருந்தாரு. நான் எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தேனோ, அது வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்லிட்டு, அந்த கேப்புக்குள்ளேயே உண்ணாவிரதத்த முடிச்சுட்டு மனுஷன் கிளம்பி போய்ட்டாரு. உண்ணாவிரதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அஹிம்சை ஆயுதம். இந்த ஆயுதத்தால மத்தவங்கள நம்மளால தாக்க முடியாது. நாம நம்முடைய உடலை வருத்தி, உயிர் போற அளவுக்கு போவும். உடம்பு மோசமாச்சுன்னா உயிர் கூட போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம், அமைதியான ஆயுதம் தான் உண்ணாவிரதம். இந்த ஆயுதத்த யார் எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்க தான் கஷ்டப்படுவாங்க, அவங்க தான் துயரப்படுவாங்க. பட் அந்த ஒரு ஆயுதத்துக்கு பவர் ரொம்ப அதிகம். பல நூற்றாண்டுகளை கடந்தும் அந்த ஒரு ஆயுதம் செஞ்ச விஷயத்த வரலாறு அப்படின்றது பேசும். இந்தியால ஏகப்பட்ட உண்ணாவிரத சம்பவங்கள் நடந்திருக்கு. அண்ணா ஹசாரேலிருந்து நெறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். காந்தியடிகள்லிருந்து நெறைய பேர் உண்ணாவிரதம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு பப்ளிக் காசுக்காக பண்ணியிருக்காங்க. பொதுநலன் கருதி உண்ணாவிரதத்தில ஈடுபட்டிருக்காங்க. நெறைய பேர் அதில வெற்றியும் பெற்றிருக்காங்க. பட் தமிழகத்தில உண்ணாவிரதம் அப்படின்றது ஒரு காமெடி டிராமாவா மாறிப்போச்சு. கருணாநிதி அவர்கள் செஞ்ச காரியத்தினால உண்ணாவிரதத்த எல்லாருமே ஒரு காமெடி ஷோ மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. நாம இப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செய்த உண்ணாவிரதம் குறித்து பார்க்கலாம். ஜூலை 18, 1993 மெரினா பீச்ல எம்ஜிஆர் சமாதியில நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது அந்த காலகட்டங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. மெரினா பீச்ல எம்ஜிஆர் சமாதியில. ஏன் உண்ணாவிரதம் இருக்காங்கன்னா, காவேரி நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு தீர்ப்ப மத்திய அரசு கெஜெட்ல வெளியிடணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மாரி எழுத்துப்பூர்வமாக வெளியிட்டாங்கன்னா, கண்டிப்பா காவேரி நடுவர் நீதிமன்றம் சொன்ன விஷயத்த அந்த மாநில அரசு செஞ்சே ஆகணும். சிம்பிளா சொல்லணும்னா, தமிழக விவசாயிகளுக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடணும். காவேரியை திறந்து விடணும். இதுதான் கோரிக்கை. ஓகேங்களா? காவேரி நீருக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 1993ல எம்ஜிஆர் சமாதியில உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இத மாரி பொதுவெளியில வந்து உண்ணாவிரதத்துல உட்கார்றது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஜெயலலிதா அம்மையாரை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க எவ்ளோ பவர்ஃபுல்லான லீடர்ன்னு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க பப்ளிக்ல இறங்கி உண்ணாவிரதம் இருக்காங்கன்னா, அது ஜஸ்ட் ஒரு பப்ளிக் ஸ்டண்ட் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவருடைய பிடிவாதம். "நீ எப்புட்றா எங்களுக்கு தண்ணி தராம போயிடுவேன்னு" சொல்லி அந்த அம்மா செஞ்ச சம்பவம் அது.
சாதாரண பிடிவாத சம்பவம் கிடையாது அது. எக்ஸ்ட்ரீம் லெவல் பிடிவாதமான சம்பவம். ஏன்னா, அந்த காலகட்டங்கள்ல முக்கியமா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, ஜெயலலிதா அவர்கள அவங்க கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க ஒரு பிராமண பெண் அப்படின்ற மாரி நெறைய மோசமான விஷயங்கள இங்க இருக்கக்கூடிய இந்த கருணாநிதி சகாக்கள், கலைஞர் அவர்கள் கூட இருந்தவர்கள். அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமா பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டங்கள்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பண்ண சம்பவம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மெரினா பீச், ஜூலை மாசம், கொளுத்துற வெயிலு. மாநிலத்துடைய முதலமைச்சர் நேரா போயிட்டாங்க. ஒரு சேர போட்டு உட்கார்ந்துட்டாங்க. வெயில்ல. ஓகேங்களா? வெயில்ல உட்கார்ந்துட்டாங்க. அப்போதைய பிரதமரா இருந்த நரசிம்ம ராவ் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு, அவங்க சும்மா டிராமா போடுறாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாரி அவர் நெனைச்சாரு. பட் அங்க தான் ஜெயலலிதா அவர்கள் தான் யாரு அப்படின்றத இந்த நாட்டுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஜெயலலிதா உண்ணாவிரதத்த ஸ்டார்ட் பண்ணி 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஜெயலலிதா அவர்கள் எந்திரிக்கிற மாரியே தெரியல. வெயிலு, அவ்ளோ வெயிலு. ஆனாலும் அவங்க எந்திரிக்கவே இல்ல. 80 மணி நேரத்துக்கும் மேல, கிட்டத்தட்ட 4 நாட்களாக அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. 80 மணி நேரத்துக்கும் மேல ஒருத்தவங்க உண்ணாவிரதம் இருக்காங்கன்னா, அவங்களுடைய மன வலிமை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜெயலலிதாவுடைய மன வலிமையை பார்த்து மத்திய அரசு ஆடிப்போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சாங்க. இந்த அம்மா இன்ன தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்துகிட்டே இருக்காங்க. உண்ணாவிரதம் இருக்கும்பொழுது அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? இவங்க இன்னும் என்னலாம் செய்ய போறாங்கன்னு யோசிச்சு மத்திய அரசுக்கு ஜுரமே வந்துடுச்சு. ஜெயலலிதா அவர்களுடைய உடம்புல சர்க்கரை அளவு கம்மியாச்சு. அங்கிருந்த மருத்துவர்கள் கெஞ்சுறாங்க. அதிமுகல இருந்த தலைவர்கள் கதறி கதறி அழறாங்க. அத்தனை பேர் வராங்க. பொதுமக்கள் ஒண்ணு கூடிட்டாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நகரலையே. உண்ணாவிரதத்தை முடிக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. காவேரி கமிட்டி சொன்ன விஷயத்த கர்நாடக அரசு கேட்கிற வரைக்கும், மத்திய அரசு அதை எழுத்துப்பூர்வமாக வெளியிடுற வரைக்கும், நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு ஸ்டபனா நின்னாங்க. இது உண்ணாவிரதம். பக்கா சீரியஸான உண்ணாவிரதம். எந்த விதமான பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ஸும் அங்க கிடையாது. மத்திய அரசுக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு எதிர்ப்பை பார்த்து அவங்க ஆடி போயிட்டாங்க. கடைசியில என்ன நடந்தது? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன கோரிக்கை முன்னெடுத்து வச்சாங்களோ அதை மத்திய அரசு செஞ்சுது, அடிபணிஞ்சது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சாதிச்சு காமிச்சாங்க. அது அது உண்ணாவிரத போராட்டம். ஜூலை 21ஆம் தேதி மத்திய அரசு இந்த காரியங்கள் எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு பேரு தான் உண்ணாவிரதம். இதுக்கு பேரு தான் ஆளுமை. இதுக்கு பேரு தான் கெத்து. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாம கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த உண்ணாவிரதம், இன்டிமெண்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவ்வளவு சீரியஸா ஒரு விஷயத்தை கையில எடுத்து அதை சாதிச்சு காமிச்சாங்க. மத்திய அரசை அடிப்பணியா வச்சாங்க. பட் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாரு? உண்ணாவிரத கான்செப்டையே ஒரு காமெடியா மாத்திட்டாரு. அது ஒரு காமெடி தர்பார் மாதிரி மாத்திட்டாரு. அது ஒரு கிம்மிக் மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாரு. தக்காளி இதுக்கு அப்புறமா எவன் உண்ணாவிரதம் செஞ்சாலும் அங்க என் ஞாபகம் தாண்டா எல்லாருக்குமே வரணும். எல்லாருமே உண்ணாவிரதம் செய்யறவங்கள காமெடியா தாண்டா பார்க்கணும். எல்லாருமே உண்ணாவிரதம் செய்யறவங்கள கலாய்க்க தாண்டா செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கலைஞர் செஞ்சார். அவர் தெரிஞ்சு செஞ்சாரா, தெரியாம செஞ்சாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அவர் அந்த ஒரு உண்ணாவிரதத்தை செஞ்சார் இல்லையா, அதுக்கப்புறமாக தான் தமிழகத்துல உண்ணாவிரதம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை எல்லாருமே காமெடியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும். இப்ப நான் நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு அறிவிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், போய் உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே என்ன கருணாநிதி கூட ஒப்பிட்டு பேசுவாங்க. வந்துட்டா பார்த்த கருணாநிதி, இவன் எத்தனை மணி நேரத்துக்கு உண்ணாவிரதம் இருக்க போறான்பா அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாங்களே ஒழிய யாரும் அதை சீரியஸா பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் கலைஞர் கருணாநிதி. அவர் மட்டும்தான். காலை டிஃபனுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட காலகட்டங்கள்ல தான் மனுஷ உண்ணாவிரதமே இருந்தாரு. ஏப்ரல் 27, 2009 மெரினா பீச், அண்ணா சமாதி. அதே இடம், அதே மாதிரி உண்ணாவிரதம். ஆனா வைப், அந்த ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் கொடுத்த வைப் இருக்கு இல்லையா, அது டோட்டலா வேற. கருணாநிதி அவர்கள் ஏன் உண்ணாவிரதம் இருந்தாரு? ஈழத்துல தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களை இலங்கை அரசு கொன்னுட்டு இருந்தது இல்லையா, கொத்து கொத்தா இனப்படுகொலை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விவகாரத்திற்கு எதிராக அந்த ஒரு போரை நிறுத்தணும்னு சொல்லி இவர் இங்க உட்கார்ந்து போராட்டம் பண்ணாரு. உண்ணாவிரத போராட்டம் பண்ணாரு. எல்லாருமே இதை சீரியஸா பார்ப்பாங்க, சீரியஸா இதை கொண்டு போவாங்கன்னு நினைச்சாங்க. பட் எல்லாருமே இந்த ஒரு விவகாரத்தை காமெடியா தான் பார்த்தாங்க. எல்லாருமே இதை கலாய்க்க தான் செஞ்சாங்க. ஆன் ஸ்பாட்ல எல்லாருமே கலாய்க்க தான் செஞ்சாங்க. இலங்கை அரசாங்கம் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்களை கொன்னானுங்க. ஈவி இறக்கமே இல்லாம, சின்ன குழந்தைங்க, பெண்கள், வயதானவர்கள் கூட கொஞ்சம் கூட பார்க்காம, ஈவி இறக்கமே இல்லாம அத்தனை பேர் கொன்னாங்க. ரத்த ஆறு அங்க ஓடிச்சு. அங்க நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்கு எதிராக இங்க நிறைய போராட்டங்கள் நடந்தது. கருணாநிதி அவர்கள் செஞ்ச போராட்டத்தினால இங்க நடந்த பல போராட்டங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. முத்துக்குமார் மாதிரியான நபர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டார்கள். இதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. இதே நேரத்தில் தமிழகத்துடைய முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்கள் செஞ்ச போராட்டமானது, உண்ணாவிரத போராட்டமானது இங்க நகைப்புக்குரிய விஷயமா மாறி போச்சு. இவர் செஞ்ச இந்த ஒரு காரியத்தினால மற்றவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. காலையில 5:45 சூரியன் எட்டி பார்க்குற அந்த ஒரு நேரத்துக்கு நம்முடைய கருணாநிதி அவர்கள் அவருடைய வீல் சேர்ல வந்தாரு.
வந்து ஏசி, கீசி, பெட் எல்லாத்தையுமே செட் பண்ண வச்சதுக்கு அப்புறமா, நான் உண்ணாவிரத போராட்டம் இருக்கப் போகிறேன். போர் முடியிற வரைக்கும் நான் சும்மா இருக்க போறது கிடையாது. இந்த தமிழினத்திற்காக நான் என்னுடைய உயிரையும் கொடுக்க தயார் அப்படின்ற மாரி மாஸான ஒரு டயலாக்க பேசி படுத்துட்டாரு. ஓகேங்களா? உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. அதை பார்த்த உலகத் தமிழர்கள், வாவ்! கருணாநிதி அவர்கள் களத்துல இறங்கிட்டாரு. இதுக்கப்புறமா எல்லாமே வேற மாரி மாறப்போகுது. இவரை பார்த்து ராஜபக்சே பயந்து போரை நிறுத்தப் போறாரு அப்படின்ற மாரிலாம் எல்லாருமே சிலிர்த்து போய் சில்லறைய விட்டு எறிஞ்சாங்க. ஆனா, அங்க நடந்த ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? கருணாநிதி அவர்கள் செஞ்ச சம்பவமே வேற. இப்ப நாம எல்லாருமே பேசுறோம் இல்லையா? இந்த காலகட்டங்கள்ல நம்ம எல்லாருமே பேசுற விஷயம் இருக்கு இல்லையா? இந்த இன்டிமேட் ஃபாஸ்டிங். அந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது கருணாநிதி அவர்கள் தான். காலையில நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்புறம் மதியானம் 1:30 மணி இல்ல 12:30 மணிக்கு முன்னாடியே, மதிய சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடியே உண்ணாவிரதத்த முடிச்சுட்டாரு. 5:45க்கு ஆரம்பிச்சு 12:30 அதுக்குள்ள முடிச்சுட்டாரு. இடைப்பட்ட அந்த ஒரு 6 மணி நேரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளவுதான் ஒரு உண்ணாவிரதமா இருந்தாரு. அவர் மட்டும் கிடையாது மக்களே. உலகத்துல இன்னைக்கும் எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு உண்ணாவிரதத்துல இருப்பாங்க. காலையில சாப்பிட்டாங்கன்னா, அதோட மதியம் தான் சாப்பிடுவாங்க. இன் பிட்வீன் கேப்ல தான் அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்வாங்க. பட் கருணாநிதி அவர்கள் அத உண்ணாவிரதமா மாத்துனாரு. இது ஒரு உண்ணாவிரதம் அப்படின்ற மாரி மாத்துனாரு. மதியானம் ஒரு 12:30 இருக்கும். சரியா லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அந்த ஒரு நேரம். அப்போ ஒரு அறிக்கை வருது. அறிக்கை வருதுன்னு இவங்க சொல்றாங்க. இலங்கை அரசாங்கம் போரை நிறுத்துகிறது அப்படின்ற மாரி ஒரு அறிக்கை வந்துருச்சு. ஸோ நான் வந்து என்னுடைய உண்ணாவிரதத்த முடிச்சுக்க போறேன். தமிழினத்துக்காக நான் போராடி இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை தேடி குடுத்துருக்கேன். தமிழ் ஜெயித்து விட்டது. தமிழ் வெற்றி அடைந்து விட்டது அப்படின்ற மாரிலாம் சொல்லி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்த முடிச்சுக்கிட்டாரு. ஒரு ஜூஸ சாப்பிட்டு, நான் போரை நிறுத்திவிட்டேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்த முடிச்சுக்கிட்டாரு. உண்மையாலேயே ஒரு உண்ணாவிரதம் இருந்ததுனால தான் போர் நிறுத்துனாங்க. தமிழர்கள் உயிர் பிழைச்சாங்கன்னு சொல்லி, இந்த ஊபிஸ்கள், இப்ப இருக்கிற ஊபிஸ்கள விட அப்ப இருந்த ஊபிஸ்கள் தற்குறிகள்னா தற்குறிகள், அப்பேற்பட்ட தற்குறிகள், வடிகட்டின தற்குறிகள். தமிழகம் முழுக்க போஸ்டர் அடிச்சாங்க. ஈழத்து போரை நிறுத்திய மாபெரும் வீரர் எங்களுடைய கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டு நெறைய போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுனாங்க. ஆனா, உண்மையாலேயே போர்லாம் நிக்கவே இல்ல. தொடர்ந்து தமிழர்கள் அங்க கொல்லப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. போர்லாம் நிறுத்துறதா இலங்கை அரசு சொல்லவே இல்ல. அங்க 1,50,000 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள கொடூரமான முறையில கொன்னு குவிச்சாங்க. இங்க இவரு 6 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்த பண்ணிட்டு, இதன் மூலியமாக நான் போரை நிறுத்திட்டேன். தமிழர்களை நான் காப்பாத்திட்டேன். தமிழ் ஈழத்தை நான் தான் மீட்டெடுத்தேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லி பில்டப் குடுத்தாரு. அதுவும் அவரு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் ஒண்ணு விட்டாரு பாருங்க. தமிழினத்துக்காக நான் என்னுடைய உயிரையும் தியாகம் செய்வேன். அந்த ஒரு டயலாக் அந்த ஒரு டயலாக்க வச்சுக்கிட்டு, இந்த ஊபிஸ்கள், அப்ப இருந்த ஊபிஸ்கள் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா? இவங்க பண்ண இந்த காரியத்தெல்லாம் நெனச்சு பார்க்கும்பொழுது, அழறதா, சிரிக்கிறதானே தெரியல. எப்படிலாம் அரசியல் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஜெயலலிதா அவர்கள் பண்ண உண்ணாவிரதத்த கொஞ்சம் பாருங்க. 80 மணி நேரத்துக்கும் மேல, கிட்டத்தட்ட 4 நாட்கள். சோறு இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. வெயில்ல வெறும் ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எதுவுமே அவங்க பண்ணல. ஆனா, அவங்க முன்னெடுத்து வைத்த கோரிக்கை இருக்கு இல்லையா? அந்த கோரிக்கைய அவங்க நிறைவேத்தி காமிச்சாங்க. சாதிச்சு காமிச்சாங்க. இரும்பு பெண்மணின்னு சும்மா சொல்லல. இப்படிப்பட்ட காரியத்த செஞ்சதுனால தான் அந்த அம்மாவ நாம இப்போ வரைக்கும் தல தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அப்படியே கருணாநிதி அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்த பாருங்களேன். காலையில 5:45 இருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும். இன் பிட்வீன் ஒரு 6 ஹார்ஸ் இருக்கும். அந்த 6 ஹார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவரு உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. இது உண்ணாவிரதமா? இல்ல இது உண்ணாவிரதமான்றேன். ஆனா உண்ணாவிரதம்னு சொல்லி மக்கள ஏமாத்துனாரு. காவேரி தண்ணீர் தமிழக விவசாயிகளுக்கு தொறந்து விட்டே ஆகணும். மத்திய அரசு இறங்கி வந்தே ஆகணும். எழுத்துப்பூர்வமாக அந்த ஒரு கடிதத்த குடுத்தே ஆகணும். கெஜெட்ட வெளியிட்டே ஆகணும்னு சொன்னாங்க. உண்ணாவிரதத்துல இருந்தாங்க. போராடுனாங்க. கடைசியாக அவங்க முன்னெடுத்து வைத்த கோரிக்கைய நிறைவேத்தி காமிச்சாங்க. தமிழக விவசாயிகளுக்கு வரவேண்டிய தண்ணீரானது அந்த காலகட்டத்துல வந்தது. கருணாநிதி அவர்கள் ஈழத்துப் போரை நிறுத்தப் போறேன்னு சொல்லி உண்ணாவிரதத்துல உட்கார்ந்தாரு. ஈழத்துப் போர் நின்னு போச்சுன்னு வேற சொன்னாரு. ராஜபக்சே அறிக்கை வேற வெளியிட்டிருக்காருன்னு சொன்னாரு. ஆனா, ராஜபக்சே அறிக்கையும் விடல. போரும் நிக்கல. அந்த போர் அந்த காலகட்டங்கள்ல தான் பீக்ல போச்சு. ஏகப்பட்ட மக்கள அவ்ளோ கொடூரமான முறையில கொன்னாங்க. கொன்னு குவிச்சாங்க. ஆனா, ராஜபக்சே கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்தது. அதனால தான் நான் என்னுடைய உண்ணாவிரதத்த முடிச்சேன். ஜூஸ் குடிச்சேன் அப்படின்ற மாரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாரு. ஜெயலலிதா அம்மையார் உண்ணாவிரத போராட்டத்துல உண்மையாலே தன்னுடைய உடம்ப வருத்திக்கிட்டாங்க. இன்னும் 1 நாள் 2 நாள் அவங்க உண்ணாவிரதம் இருந்திருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பா இறந்து போயிருப்பாங்க. பட் ஜெயலலிதா அம்மையார் நான் உயிரை தியாகம் செய்வேன்லாம் இந்த வசனம்லாம் பேசவே இல்ல. அவங்க இந்த ஒரு கோரிக்கை முன்னெடுத்து வச்சாங்க. அதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதனால சில இஷ்யூஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதை பார்த்து பயந்த மத்திய அரசு அடிபணிஞ்சது. பட் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் அவங்க செய்யவே இல்ல. அவர் வெறும் 6 மணி நேரம் தான் இருந்தாரு. ஆனா உண்ணாவிரதத்துல ஈடுபடுவதற்கு முன்னாடி அவர் சொன்னாரு பாருங்க. இந்த தமிழினத்துக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன்னுட்டு. ஒருவேள மதியம் 1 மணிக்கு மேல ஒரு உண்ணாவிரதம் இருந்திருந்தாருன்னா, உயிர் போயிருக்குமோ என்னவோ தெரியல. அதனால தான் அவரு முன்கூட்டியே ஒரு 12:30 மணிக்கே உண்ணாவிரதத்த முடிச்சிட்டாரு போல. வரலாறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உண்மையிலேயே வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழக விவசாயிகளுடைய நலனுக்காக ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அதுல வெற்றியும் அடைஞ்சாங்க. தங்களுடைய உடம்ப உண்மையிலேயே வருத்திக்கிட்டாங்க.
இத வீரம்னு சொல்லுவாங்க. பட் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, காலை உணவுக்கும், மதிய உணவுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்தில உண்ணாவிரதத்தில ஈடுபட்டு, நான் தமிழினத்துக்காக உயிரையும் குடுப்பேன்னு டயலாக்லாம் விட்டுப்புட்டு, அங்க போரும் நிக்கல, கொல்றதும் நிக்கல. தொடர்ந்து அங்க நடந்த அயோக்கியத்தனங்கள் நடந்துகிட்டே தான் இருந்தது. பட் இவரு எல்லாம் நின்று விட்டது. தமிழினம் வென்று விட்டது. தமிழர்கள் ஜெயித்து விட்டார்கள்ன்னு பில்டப் குடுத்தாங்க. ஊர் ஃபுல்லா விளம்பரம் பண்ணாங்க. நம்மளால தான் இது சாத்தியமாச்சுன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்னாங்க, பெயிண்ட்லாம் பண்ணாங்க. இவங்க செஞ்ச இது ஒரு காரியம் இருக்கு இல்லையா? இது தமிழக அரசியல் களத்தில ஒரு டார்க் காமெடியா மாறி போச்சு. டார்க் காமெடியா மாறி போச்சு. அதனால தான் இப்ப வரைக்கும் தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர் கருணாநிதின்னு எல்லாருமே சொல்றாங்க. காரணம் இதுதான். உண்ணாவிரதம் அப்படின்றது எதிரிகளை ஆட்டிப் படைக்கக்கூடிய ஒரு அமைதியான ஆயுதம் அப்படிங்கிறத ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நிரூபிச்சு காமிச்சாங்க. மத்திய அரச அடிப்பணியா வச்சாங்க. பட் கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாரு, இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கு இல்லையா? இந்த உண்ணாவிரத போராட்டம் என்ற ஒரு கான்செப்ட்டயே ஒரு காமெடியா மாத்திட்டாரு. அது ஒரு டார்க் காமெடியா மாத்திட்டாரு. மீம் கிரியேட்டர்ஸ்களுக்கு ஒரு கன்டென்ட்ட வாரி வழங்குற மாரி செஞ்சு விட்டாரு. உண்ணாவிரதம்னு பேசினாலே அங்க கருணாநிதி அவர்கள் இருப்பாரு. எப்படி ராமாயணம் படிக்கும் பொழுது அனுமார் எங்க இருந்தாலும் வந்துருவாருன்னு சொல்லுவாங்களோ, அதே மாரி உண்ணாவிரத போராட்டம் குறித்து ஏதாச்சு டாக்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா, அந்த இடத்துல கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல கருணாநிதி அவர்களும் வந்துருவாரு. கருணாநிதிய வச்சு அங்க ஒரு கன்டென்ட் ஆனது போயிட்டு இருக்கும். இதுதான் தமிழகத்தில இருந்த 2 பெரிய ஆளுமைகள் செய்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். இப்ப நீங்க சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செய்த உண்ணாவிரத போராட்டம் போராட்டமா? இல்ல கருணாநிதி அவர்கள் செய்த உண்ணாவிரத போராட்டம் போராட்டமா? இந்த மனுஷன் ஒட்டுமொத்த உண்ணாவிரத கான்செப்ட்டயே சிதைச்சு விட்டாரு. உண்ணாவிரதத்தோட சோலியே முடிச்சு விட்டாரு. ஒண்ணு சீரியஸா நடந்த போராட்டம். இன்னொன்னு சீரியஸா பண்றேன்னு சொல்லி காமெடியா நடந்து முடிந்த போராட்டம். மக்களுக்கு சீரியஸா நடந்த போராட்டம் குறித்தான தெளிவு, அறிவு பெருசா இல்ல. நெறைய பேருக்கு ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாருன்றதே தெரியாது. பட் கருணாநிதி அவர்களுக்கு ஜென்ஸி பசங்களுக்கு கூட தெரியும். அவர் உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தாருன்றதே ஜென்ஸி பசங்களுக்கும் தெரியும். பட் அவர் உண்மையாலேயே உண்ணாவிரதம் இருந்தாரு, இந்த மக்களுக்காக போராடினாரு அப்படின்ற மாரிலாம் கிடையாது. அவரு ஏமாத்துனாரு, தமிழக மக்களுக்கு துரோகம் செஞ்சாரு, ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சாரு அப்படின்ற ஒரு சென்ஸ்ல தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கருணாநிதி அவர்கள் செய்த உண்ணாவிரத போராட்டமானது தெரியும். வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு மோசமான உண்ணாவிரத போராட்டம்னா, அது கருணாநிதி அவர்கள் செய்த இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டம் தான். தமிழகத்தில மட்டும் கிடையாது, இந்தியாவுல மட்டும் கிடையாது. உலகம் முழுக்க கருணாநிதி அவர்கள் செய்த இந்த ஒரு போராட்டமானது நகைப்புக்குரிய விஷயமா மாறிப்போச்சு. கருணாநிதி அவர்களால உண்ணாவிரத போராட்டமே காமெடியாக பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட மாபெரும் சாதனைகளை செய்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாம நம்முடைய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பா தெரிவிச்சே ஆகணும். வந்தே